இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாசு வேற எங்கேயும் இல்ல, அவர் ஆதிக்குள்ளதான் இருக்காரு. அந்த இதயத்துக்குள்ள இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு உங்களுக்கு இது அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா அதுதான் உண்மை. உங்க கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறீங்கன்னு தான் நான் நம்பினேன். இடையில எனக்கு நடந்த பிரச்சனையில நான் உங்களை சுத்தமா மறந்துட்டேன். உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையும் எனக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. வாசுவுக்காக, உங்களுக்காக, குழந்தையோட வாழ்க்கைக்காக, ஆதிக்காக, ஆதியோட சேர்ந்து நீங்க வாழணும். அதுதான் அவரோட ஆசையும். அதை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புறேன். எந்த சூழ்நிலையிலையும் ஆதியை விட்டு போகணுங்கிற தப்பான முடிவை மட்டும் எடுத்துறாதீங்க. நான் உங்களை முழுசா நம்புறேன். சொக்கப்பான கொளுத்துற பரிகாரம் பண்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து ஜாம் ஜாம்னு விருந்து சாப்பிட்டு வந்துருங்க. நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். டேய், உனக்கு எதுக்குடா தேவையில்லாத ரிஸ்க்? அடி வெளுத்துருவோம் பாத்துக்க. நீ வந்ததுமே நான் உங்ககிட்ட இன்னைக்கு நம்ம வீட்டுல விருந்துன்னு சொல்லிட்டேன். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கலாம்னு நினைக்காத. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு விருந்துக்கு கிளம்புற. சரவணன், நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம். எல்லாருக்கும் சமைச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாம நீங்க செலவு பண்றீங்க? நாங்க எல்லாரும் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். என்ன சார் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? இங்க எந்த ஆர்டரும் வராது சார். அப்படியே சாப்பாடு வேணும்னாலும் முதல்லயே சொல்லி வைக்கணும். என் ஊருக்கு வந்துட்டு உங்களுக்குலாம் சாப்பாடு போடாம அனுப்புனா நான் ஆதியோட ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஆதி என் உயிர் நண்பன் சார். அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு குடும்பத்தோட வந்திருக்கீங்க. அவன் ஆபீஸ்ல வேலை செய்யற பாரதி அவங்க குடும்பத்தோட பரிகாரம் பண்ண வந்திருக்காங்க. உங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் கௌரவம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமா சார்? எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. உங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. சீக்கிரமா கிளம்புங்க. டேய், ஏன்டா அதுக்கு இவ்வளவு பேசுற? இப்ப என்ன, நாங்க எல்லாரும் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும், அவ்வளவுதானே? சரி, வரோம். போதுமா? அவ்வளவுதான். ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ஒண்ணு இல்ல பாரதி, எதையும் யோசிக்காத. வானா. என்னடா தமிழ் குட்டி, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? இந்த விருந்த வாழ்க்கையிலேயே மறக்க கூடாது. அப்படி இருக்கணும், புரிஞ்சுதா? குறிப்பா ஸ்பெஷல் கவனிப்பு கணக்கச்சிதமா இருக்கணும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை பார்த்து பயந்துட்டு இருக்கே மித்ரா. நீ ரிலாக்ஸ்டா இரு. அவனால நம்மள என்ன பண்ணிட முடியும்? வெத்து வெட்டு. எனக்கு இவன் கிட்ட பயம்லாம் இல்லனா. இவனை பார்த்தாலே அப்படி பத்துக்கிட்டு எரிச்சலா வருது. இன்னைக்கு இவனை ஏதாவது செஞ்சிடலாம் நினைச்சு நம்ம பிளான் போட்டா எல்லாம் சொதப்பிருச்சு. அதான் டென்ஷனா இருக்க. அவன் சண்டை போட்டதை பார்த்தலனா அப்படியே ஏதோ காட்டு மிராண்டி மாதிரி போட்டு அடிக்கிறான். இவங்க மொத்த பேருக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி வேற ஒரு சம்பவத்தை நான் பண்ண போறேன். என்ன சொல்ற? யாரு? என்ன பண்ண போற? யாருக்காக பரிகார பூஜைன்னு வந்திருக்காங்களோ அவங்களையே தூக்கிட்ட. அண்ணா, என்ன சொல்ற? ஆதித்யாவையா? ஆமா மித்ரா. பிளான் நல்லதா இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகணும். அது என் பொறுப்பு. நீ வேடிக்கை மட்டும் பாரு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ வேற பயந்துகிட்டு இருக்க.
நீ வா மற்ற வேலையை பார்க்கலாம். மச்சான் வீடு சூப்பரா இருக்குடா. தேங்க்யூடா. சிட்டில இருக்கிற உனக்கு இந்த மாதிரி வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்றது கேட்க எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. என்னதான் சிட்டியா இருந்தாலும் இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற வீடு மாதிரி ஆ, வருமா? அங்க காத்து பூரா கெட்டு போய் கிடக்கு. பாருங்க, காலையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த கிராமத்துல தான் இருக்கோம். கொஞ்சம் கூட டயர்டே ஆகல. என்ன இருந்தாலும் கிராமம் கிராமம்தான். ஆனா யாருக்கு புரியுது? கரெக்டா சொன்னீங்க பாட்டி. அதனாலதான் நான் அந்த பக்கமெல்லாம் வரதே இல்ல. எனக்கும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும்னு ஆசையா இருக்குடா. ஆனா என்ன பண்றது, எனக்கும் வேலை சிட்டியில தானே. ஏப்பா சரவணா, ஏதோ பெருசா விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கிறதா சொன்ன, ஒன்னத்தையும் காணோம். அம்மா ஏமா இப்படி மானத்தை வாங்குற? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? சொல்லிட்டு பண்ணாம விட்டுருவோமா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஏய் கதிரு, அண்ணா விருந்து ரெடிண்ணே. ஆ, பாத்தீங்களாமா, சாப்பாடு ரெடி. நீங்க ரெடினா இப்பவே சாப்பிடலாம். மித்ரா, இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நாம இங்க வராமையே இருந்திருக்கலாம். நான் யோசிச்சேனா, ஆதிக்கிட்ட ஏதேதோ சொல்லி வரலன்னு சொல்ல வச்சேன். ஆனா இந்த பாரதி தான் வந்து என்னென்னமோ பேசி கெடுத்துட்டா. என் கண்ணு முன்னாடி 4 பேரையும் ஒரே குடும்பமா உட்கார வச்சு அவங்க அழகு பாக்குறத நினைச்சா, ஷோ, இவங்களை ஏதாவது பண்ணியா ஆகணும்னா. 4 பேர் தானே இருக்காங்க, அதை 3 பேர் ஆக்கிட்டா? ஆதித்யாவை நீ ஏதாவது பண்ணணும்னு கோவில்ல சொன்னப்போ எனக்கு சரின்னு தான் பட்டுச்சு. ஆனா இப்ப அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமான்னு தோணுதுண்ணா. ரிஸ்க் எடுக்கணும் மித்ரா, இல்லைன்னா சரியா வராது. அந்த சரவணன் போடுற ஆட்டத்தை தாங்க முடியல. அந்த பையன் இல்லாம போற அந்த நிமிஷம் இவங்க எல்லாரோட ஆட்டத்தையும் நான் நிறுத்துறேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்றேன். பயமா இருக்குண்ணா. நீ இதை பத்தி எதுவும் யோசிக்காத மித்ரா. எங்க எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்ல ஏமா ஏமா, ரூமுக்குள்ள ஒரு பொருள் ஏதோ இருக்குமா? வந்து பாரு. ஒண்ணுதானு? இல்லம்மா, உங்க பொருள் தான். வாமா. வாங்கம்மா, அது வாங்க. உங்க எந்த பொருள் இதுவும் தான். இல்ல. பாருங்க. உள்ள போங்கம்மா. வாங்க போலாம். ஆ ஏங்க என்ன ஏங்க மித்ரா வரவே இல்லையே. வருவா நீ ஏறு. ஆ சொல்லு. போமா, உள்ள போ. அட போமா. என்ன? ஏய்! ஏய், என்ன பண்றீங்க? கதவு எதுக்கு லாக் பண்றீங்க? ஹலோ,